ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. காலையில் எழுந்ததுமே நல்லா பசி எடுத்துருச்சு. டக்குனு புதினாலாம் கொஞ்சம் நிறையா இருந்ததுங்க. அதெல்லாம் ஆஞ்சு கொஞ்சம் கடலைப்பருப்பு, வரமிளகா, தக்காளி, வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுட்டேங்க. இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் போடாம தான் சட்னி அரைக்க போகிறோம். கொஞ்சம் புளியும் கல்லுப்பும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆறட்டும். நடுவில் தோசை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி தினை மாவில் தாங்க தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து வாரம் ஆனால் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீக்கெண்டில் வீட்டில் குழந்தைங்க வேலைக்கு போகிறவங்களாம் வீட்டில் இருக்கும்போது காலையிலையும் நைட்டும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் தினை அரிசி மாவு அரைச்சி வச்சிட்டேன். கரண்ட்டு காலையிலேருந்து ஒரு 3 வாட்டி போயிட்டு வந்துருச்சுங்க. டக்குன்னு ஒரு வாட்டி வந்தது. அரைச்சிடலாம் அப்படின்னு சட்னி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கூடவே வந்து தோசையும் ஊற்றி எடுத்தாச்சுங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு. தினை தோசையும் புதினா சட்னியும் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அருமையான காம்போ, சூப்பரான டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.